ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமெடி படங்கள், இப்போது அரசியல் படம் பண்ணியிருக்கீங்க. அடுத்து இல்லை நீங்கள் என்ன கேட்க போறீங்க தெரியுது. வேணாம். நம்ம வேலை நடிக்கிறது, நம்ம நடிச்சுக்கிட்டு மட்டும் இருப்போம். நமக்கு அது மட்டும் தான் கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன். நம்ம யாருக்கும் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. நம்ம வேலை நடிக்கிறது, நடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள்லேயும் டெஃபினட்டாக நம்ம ரசிகர்கள் இருப்பாங்க. எனக்கும் எல்லா பார்ட்டிலையும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதனால நம்ம நடிகராகவே தொடருவோம். இன்னும் கற்றுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. பதில் தெளிவாக கிடச்சிருச்சுல்ல? தெளிவான இன்னுமே கேட்க மாட்டீங்கல்ல? ஓகே, தேங்க்யூ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க. நமக்கு நம்ம கும்பிடுற கடவுள் இருக்காரு. எல்லாம் சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். ஆனால் ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் உங்ககிட்ட இன்னும் இருக்கா? ஓகே, ரெண்டு கேள்விண்ணே. 19 வருட பயணம், 25வது படம், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் தாண்டி வந்து நாங்களும் பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் ஒரு பெரிய லேர்னிங்காக எதனா பார்க்குறீங்க? இல்லை, 19 வருஷம் அப்படின்னா அதில் நிறையா இருக்குது கற்றுக்கிட்டது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஒன்று மட்டும்தான் தோண்டிகிட்டே இருக்குது. நமக்கு முன்னாடி போனவங்களோட பாதையை பாடமாகவும், நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு ஒரு பாலமாகவும் இருக்கணும்னு மட்டும் தோணிக்கிட்டே இருக்குது. அப்படி தான் இருப்பேன்னு நான் நம்புகிறேன். நான் ஒன்று கேட்கவா? கொஞ்சம் ஈஸியாக. ஓகே. பராசக்தி 1952 வந்து ஒரு கல்ட் கிளாசிக், சிவாஜி சார் நடித்தது. அதுக்கப்புறம் சிவாஜி படம் நம்மளுடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தில் ஒரு முக்கியமான மொமெண்ட்டில் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, பராசக்தி ஹீரோடா அப்படின்ட்டு. இன்னைக்கு நீங்கள் பராசக்தியோட ஹீரோவாக நிற்கிறீங்க. இந்த ஒரு டைட்டில், இந்த டைட்டில் எப்போவுமே அவங்களோட தான். அவங்க ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அது போதும். ஒன்று மட்டும் சொல்லிக்குவேன், இந்த பராசக்தி அவங்களுக்கும் மரியாதை செலுத்துகிற படமாக தான் இருக்கும். சூப்பர்ண்ணே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமெடி படங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் லவ் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி என்டர்டெய்னராக படங்கள் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் உள்ளே எட்டி பார்த்து அதில் ஒரு கலக்கு. அப்புறம் ஆக்ஷன்லேயே நேஷனுக்கு ரீச் ஆகிற மாதிரி இந்தியன் ஆர்மி வரைக்கும் டச் பண்ணோம். இப்போது அரசியல் படம் பண்ணியிருக்கீங்க. அடுத்து இல்லை நீங்கள் என்ன கேட்க போறீங்க தெரியுது. வேணாம். நம்ம வேலை நடிக்கிறது, நம்ம நடிச்சுக்கிட்டு மட்டும் இருப்போம். நமக்கு அது மட்டும் தான் கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன். நம்ம எல்லா ஜானர்ஸு இந்த மாதிரி ஃபிலிம்ஸும் பண்ணணும். அதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளை இன்னும் பெட்டர் பண்ணிக்கணும். நிறையா ஜானர்ஸ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும். அதனால் அப்பப்போ நம்ம சொசைட்டி பேஸ் பண்ண சீரியஸ் ஃபிலிம்ஸும் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி வரும்போது சில விமர்சனங்கள் வரும். பட் அதை நான் எடுத்துக்கல. ஏன்னா அமரன் வரும்போது இது இவங்களுக்கு ஆதரவான படமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பராசக்தி வரும்போது இது இவங்களுக்கு ஆதரவான படமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம யாருக்கும் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. நம்ம வேலை நடிக்கிறது, நடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள்லேயும் டெஃபினட்டாக நம்ம ரசிகர்கள் இருப்பாங்க. எனக்கும் எல்லா பார்ட்டிலையும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதனால நம்ம நடிகராகவே தொடருவோம். இன்னும் கற்றுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. பதில் தெளிவாக கிடச்சிருச்சுல்ல? தெளிவான இன்னுமே கேட்க மாட்டீங்கல்ல? ஓகே, தேங்க்யூ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தாய் நாட்டுக்காக ஒரு படம் பண்ணேன், அது அமரன். தாய்மொழிக்காக ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது பராசக்தி. அவ்வளோதான், நான் அப்படி தான் பார்க்குறேன். தேங்க்யூ விஜய் ப்ரோ, தேங்க்யூ ஏஞ்சலின், ஆல்வேஸ் அமேசிங். இங்கே வந்திருக்க என்னுடைய ஃபேன்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு போங்க, பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஊருக்கு போகிறவங்க போயிட்டு தகவல் சொல்லி விடுங்க. உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க. நமக்கு நம்ம கும்பிடுற கடவுள் இருக்காரு. எல்லாம் சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026 அண்ட் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. லவ் யூ ஆல்.